ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்த்துட்ருக்கேன் இந்த போஸ்ட் வந்துட்டு உத்தரப்பிரதேசில் தாங்க நடந்தது. ஒரு சின்ன பையன் ஒரு மோமோஸ்க்கு ஆசைப்பட்டு அவன் வீட்டில் இருந்த தங்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கடைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு ஏமாந்து போயிட்டான். இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு நடக்காமல் இருந்தால் நீங்களும் மோமோஸ் எப்படி செய்யணுன்றதை நீங்கள் கற்றுக்கோங்க. உங்கள் கோல்லை சேஃபாக வச்சுக்கோங்க. இருக்கிறவனுக்கு தானே பிரச்சனை, இல்லாதவனுக்கு எதுக்குடா இது பிரச்சனை வீடியோன்றீங்களா? ஃப்யூச்சரில் மேபி யூஸ் ஆகும், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி உப்பை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே கேரட், குடமிளகா, முட்டைக்கோஸ் இது 3த்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு மேகி மசாலா 1 ஸ்பூன் அண்ட் 2 ஸ்பூன் கரம் மசாலா இது 2த்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி கொத்தமல்லியை போட்டுட்டு ஒரு சைடில் ஓரமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சப்பாத்தி மாவு பேசுகிற அளவுக்கு ஒரு மாவு எடுத்து நல்லா வற்றி வச்சுக்கோங்க. நான் வந்து கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். மைதா மாவும் எடுத்துக்கலாம், பட் மைதா மாவு இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். கோதுமை மாவு இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஸோ நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம், பிரச்சனையே இருக்காது. அதனால் கோதுமை மாவு எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க. அப்படியே சப்பாத்தி மாவில் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி குட்டியாக ரவுண்டாக போட்டுட்டு உள்ளே அந்த ஸ்டஃபிங்கை நம்ம எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டஃபிங்கை போட்டுட்டு இந்த மோமோஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த இது தெரியும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறதா பண்ணிக்கோங்க. இல்லை நான் காட்டுற மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லைங்க எனக்கு இதெல்லாம் வரலைங்க அப்படின்னா நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி கொழுக்கட்டையை மாதிரி போட்டு பிடிச்சி இது மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி குண்டா எடுத்துக்கோங்க. இட்லியை வேக வைக்கிற மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு தட்டை போட்டு இருக்கிற எல்லா மோமோஸும் தூக்கி வச்சுட்டு அந்த கடாயை மூடி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 15 மினிட்ஸ் கழித்து எடுத்து பாருங்கள், ரெடியாக இருக்கும். இது கூடவே சட்னி சூப்பராக இருக்குங்க. அந்த சட்னி எப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சாப்பிட்டு பார்த்தோங்க, சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.